நடிகர் சிவகார்த்திகேயன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நடிகரா மாறிட்டு வர்றது மட்டும் இல்லாம வியாபார ரீதியா ஒரு வெற்றி கதாநாயகனாவும் மாறிட்டு வர்றாரு. அவருடைய காக்கி சட்டை திரைப்படத்தோட வசூலை பத்தி தான் பேச போறேன். அண்ட் இந்த திரைப்படம் இப்ப வரைக்கும் 50 கோடிக்கும் மேல வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் பிப்ரவரி 27ஆம் தேதி வெளியாச்சு. ஸ்ரீதிவ்யா இவருக்கு ஜோடியா இந்த திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க. அனிருத் இசை அமைச்சிருந்தாரு. அண்ட் இந்த திரைப்படம் வெளியாகும் போது ஒரு கலவையான விமர்சனம் தான் கிடைச்சது. ஆனா அந்த நேரத்துல இந்த திரைப்படத்துக்கு வரவேற்பு கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு காரணம் கிரிக்கெட் போட்டி, பரீட்சை நேரம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எது எப்படியோ படம் வியாபார ரீதியா வெற்றி ஆயிடுச்சு. 50 கோடி கிட்ட இந்த திரைப்படம் வசூல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆன ஒரு 2-3 நாட்கள்லயே 20 கோடியை தாண்டிடுச்சு. அப்படின்னா இவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 3 வாரங்கள் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ 50 கோடி எட்டிருக்கு அப்படிங்கிற நியூஸ் நம்மளால நம்பக்கூடிய விஷயமா தான் இருக்கு. வியாபார ரீதியா வெற்றி அடைஞ்சிருக்கிற காக்கிச்சட்டை திரைப்படத்தோடைய விமர்சனம் அடுத்த திரைப்படமான ரஜினி முருகனுக்கு உதவும் அப்படின்னு கோலிவுட் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க.